மாவட்டம் ஆம்பூர் அருகே எருதுவிடும் விழாவில் இளைஞர்கள் மோதிக்கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆம்பூர் ஏ கஸ்பா பகுதியைச் சேர்ந்த முருகன் மற்றும் வாணியம்பாடியைச் சேர்ந்த பாபு ஆகியோருக்கு இடையே பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சினை இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் வீராங்குப்பம் பகுதியில் எருதுவிடும் விழாவை பார்க்க வந்த முருகன் மற்றும் பாபு ஆகியோருக்கு இடையே தகராறு ஏற்பட்டதில் முருகன் தரப்பை சேர்ந்த 2 பேரை பாபு அங்கிருந்து கத்தியால் தாக்கியுள்ளார். அவர்களை மீட்ட பொதுமக்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த போலீசார் பாபுவை தேடி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் 13 வயது சிறுமியிடம் ஆபாச சைகை காண்பித்த இளைஞர் போக்சோவில் கைது செய்யப்பட்டுள்ளார். காதர்பேட்டை பகுதியைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் என்பவர் பிச்சனூர்பேட்டை பகுதியில் உள்ள கோயிலில் பூசாரியாக பணியாற்றி வருகிறார். இதனிடையே அதே பகுதியைச் சேர்ந்த 13 வயது சிறுமியை பார்த்து ஆபாச சைகை செய்துள்ளார். இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரை அடுத்து கோபாலகிருஷ்ணனை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் பாதி வழியில் பழுதாகி நின்ற பேருந்தை பள்ளி மாணவர்கள் தள்ளி சென்றது பொதுமக்களை அதிர்ச்சியடைய செய்தது. ஈரோட்டிலிருந்து குமாரபாளையம் வரை செல்லும் அரசு நகர பேருந்து பள்ளிப்பாளையம் அருகே சாலை நடுவே திடீரென பழுதாகியுள்ளது. இதையடுத்து பேருந்தில் இருந்த பள்ளி மாணவர்களை கொண்டு பேருந்தை தள்ள வைத்து பேருந்தை இயக்க முயன்றது பொதுமக்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. இந்நிலையில் இந்த வழியில் செல்லும் அரசு நகர பேருந்துகள் அடிக்கடி பழுதாவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய தலைவர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய தலைவர் MK பைசி அமலாக்கத்துறையால் டெல்லியில் கைது செய்யப்பட்டார். இதனை கண்டித்து தென்காசி மாவட்ட எஸ்டிபிஐ கட்சி சார்பில் கடையநல்லூர் மணிக்கூண்டு முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பெண்கள் உட்பட சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட நிலையில் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே சிமெண்ட் லோடு ஏற்றி சென்ற லாரி திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கரிகாலையிலிருந்து கேரள மாநிலம் பாலக்காட்டிற்கு சிமெண்ட் லோடு ஏற்றி சென்ற லாரி அரவக்குறிச்சி பாளையல் சாலையில் வளையப்பட்டி பிரிவு அருகே சென்றபோது திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது. உடனடியாக லாரியிலிருந்து கீழே இறங்கிய ஓட்டுநர் அளித்த தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே 4700 கிலோ வெடிமருந்துகளை கடத்திய 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சேலத்திலிருந்து கேரளாவிற்கு செல்லும் ஈச்சர் லாரி நாமக்கல் மாவட்டம் ஆவாரங்காடு பேருந்து நிலையம் அருகே கடந்த 28ஆம் தேதி வாகன தணிக்கையின் போது நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது ஓட்டுநர் தப்பியோடிய நிலையில் லாரியில் தக்காளி கூடைகளுக்கு இடையே சுமார் 4700 கிலோ எடை கொண்ட ஜெலட்டின் குச்சிகள் மற்றும் வெடிபொருட்கள் இருந்தது கண்டு அதிர்ச்சியடைந்தனர். தொடர்ந்து தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் 7 பேரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே குன்னாரம்பட்டி மந்தை பகவதி அம்மன் கோயில் மாசி திருவிழா தேரோட்டம் நடைபெற்றது. குன்னாரம்பட்டியில் மந்தை பகவதி அம்மன் கோயிலில் மாசி திருவிழாவை முன்னிட்டு 2 நாட்கள் தொடர்ச்சியாக தேரோட்டம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி அம்மனை கரகமாக ஊரணியில் இருந்து ஜோடித்து மேல தாளங்கள் முழங்க தேருக்கு கொண்டு வரப்பட்டது. பின் தேர் கிராமத்தினை சுற்றி வந்து அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயில் மாசி மாத பிரம்மோற்சவத்தின் 3ஆம் நாளில் வெள்ளை யானை வாகனத்தில் அம்மன் வீதி உலா நடைபெற்றது. காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலின் மாசி மாதம் பிரம்மோற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. பிரம்மோற்சவ உற்சவத்தையொட்டி நடைபெற்ற 3ஆம் நாள் இரவு உற்சவத்தில் அரக்கு நிற பட்டு உடுத்தி திரு ஆபரணங்களுடன் மீனாட்சி கொண்டை அணிந்து செண்பகப்பூ மல்லிகைப்பூ மாலைகள் சூடி காமாட்சி அம்மன் வெள்ளை யானை வாகனத்தில் எழுந்தருளி 4 ராஜ வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் வழிநெடுகிலும் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர்.
குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 94987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.